இவங்களால அங்கெல்லாம் வர முடியாது. ஏன் முடியாது? சொன்னா புரிஞ்சுக்கங்க. இவ ஒரு கேன்சர் பேஷண்ட். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ன்ற முறையில சொல்றேன். இவளால அங்க வரவும் முடியாது, வரவும் கூடாது. போலீஸ் என்கொயரினா வழக்கமா ஹார்ட் அட்டாக் தானே வரும். இதென்ன புதுசா கேன்சர்? மேடம், தப்பிக்கிறதுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே அவளுக்கு சீரியஸா கேன்சர் அஃபெக்ட் ஆயிருக்கு. அன்னெசரியா இவளை கூட்டிட்டு போய் என்கொயரி பண்ணா இவ ஹெல்த் கண்டிஷன் இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் கேன்சர் இருக்கிறது உண்மையா பொய்யானே எனக்கு தெரிஞ்சாகணும். ஜிஹெச்ல வச்சு செக்அப் பண்ணுவோம். இருக்குன்னா அங்கேயே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணுவோம். ஏன் மேடம், நான் ஒரு டாக்டர். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஜிஹெச்லயும் தான் டாக்டர் இருக்காங்க. அங்க வந்து செக்அப் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? போடா, நம்மள டார்ச்சர் பண்ணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜிஹெச்க்கு வா. அங்க இருக்கிற டாக்டர் வச்சே உனக்கு கேன்சர்னு ப்ரூவ் பண்ணுவோம். இல்ல அதெல்லாம் வேண்டாங்க. நான் அங்கெல்லாம் வர மாட்டேன். போடா. ஏன் பயப்படுற? இவங்களால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. சும்மா மிரட்டுறாங்க. ஜிஹெச்க்கு போலாம். அவங்க ஒன்னு செக்அப் பண்ணட்டும். இல்லைங்க, நான் வர மாட்டேன். அங்க வந்தா என்ன? போடா. நீ வராட்டி இவங்க தேவையில்லாம உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ செக்அப் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துரு. நான் போய் என்கொயரி அட்டெண்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் பாரு, என் மேல கேஸ் போட்டு கேவலப்படுத்தணும்னு பாக்குறவங்கள உண்டு இல்லைன்னு பண்றேன். ஹலோ, நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. இப்ப இந்த அம்மா வர போறாங்களா இல்லையா? போடா, நீ பயப்படாம வா. நான் உன் கூட இருக்கேன். அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட நான் பேசுறேன். இல்லைங்க, நான் வரலைங்க. டாட், என்னாச்சு? இந்த இடியட் எங்க மேல கேஸ் கொடுத்துருக்கடா. போனா, உனக்கு கேன்சர்ங்கிறத ப்ரூவ் பண்ற வரைக்கும் இவங்க இப்படிதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ செக்கப்க்கு ஒத்துக்க. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வரலைங்க. ஏன் முடியாதுங்கிற? நான் தான் உன் கூட வரேன்னு சொல்றேன்னு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். என்னால முடியாது. நான் எங்கே வரதா இல்ல. ஏய் நெல்லு, மாட்டேன் மாட்டேன்னு எதுக்கு அடம் பிடிக்கிற? குற்ற உணர்ச்சியா? ஒண்ணு என்கொயரிக்கு ஒத்துக்கோ, இல்ல ஜிஹெச்சுக்கு வா. எதுக்கு எல்லாருமா சேர்ந்து என் உயிரை எடுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தானே, நிம்மதியா விட மாட்டீங்களா? கேன்சரால நானே செத்துருவேன். அதுக்குள்ள ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறீங்க? இங்க பார், அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காத. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுத்தா பிரச்சனை இல்லாம என்கொயரி முடிஞ்சிடும். இல்ல உன்னை குண்டு கட்டா தூக்கிட்டு போய் லாக்கப்ல வச்சு லாடம் கட்டுவேன். மேடம், உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது. ஒரு பேஷண்ட்னு தெரிஞ்சும் இப்படியா இறக்கம் இல்லாம பேசுவீங்க? இந்த அம்மா அடம் பிடிக்கிறத பார்த்தா பேஷண்டா இல்லையாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு. போனா, அழாதம்மா. இவங்க எங்க வேணாலும் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு நாள் டைம் கொடு. இப்ப நடந்ததுக்கெல்லாம் சேர்த்து இவங்க எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ற. நீ வா. என்னால முடியாதுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க மட்டும் என்கொயரிக்கு போங்க. போனா, சொன்னா கேளு. நீ வந்துதான் ஆகணும். ஐயோ, தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். போனா, ஜஸ்ட் 1 hour தான். போயிட்டு உடனே வந்துடலாம். பயப்படாத, கிளம்பு. டாட், நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் இவங்க வரவே மாட்டாங்க. ஆமா டாடி, உங்க கேன்சர் போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் உங்களுக்கு கேன்சர் கிடையவே கிடையாது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவ கேன்சர் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு நீயே பார்த்திருக்க. எல்லாமே டிராமா டாட். சும்மா போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இடியட் மாதிரி பேசாத. இவளோட மெடிக்கல் ரிப்போர்ட் நீ தானே பார்த்த? அதுவுமா போய் சொல்லு. மெடிக்கல் ரிப்போர்ட் போய் சொல்லாது. ஆனா ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க
அவங்க போய் சொல்லிருக்கலாம்ல. டாடி இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சரியான கிரிமினல். ஹாஸ்பிடல் ஒர்க் பண்ற லேப் அசிஸ்டன்ட் சுஜாதாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கேன்சர் சொல்லி ஒரு பொய்யான ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. இல்லைங்க, அவன் போய் சொல்றான். நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை. டேய் என்னடா இதெல்லாம்? தெரியும் டாட், நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்கன்னு அப்பவே நினைச்சேன். தமிழ் இப்பதான் சுஜாதாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு. அவ என்ன சொன்னா நீங்களே கேளுங்க. தமிழ் மொபைல் ஆன் பண்ணுங்க. இல்ல சார், அவங்க சரியான சீட்டிங் லேடி, கன்னிங் woman. கேன்சர் வந்ததா சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்திட்டு இருக்காங்களா? ஆமா சார், கேன்சர் வந்ததா போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. ப்ராமிஸா சொல்றேன் சார், அவங்களுக்கு கேன்சர் கிடையாது. என்ன நம்புங்க. அப்போ அவங்களுக்கு உண்மையிலேயே கேன்சர் இல்லையா? காட் ப்ராமிஸ் சார், அவங்களுக்கு கேன்சர் இல்லவே இல்ல. எல்லாரையும் சீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்கன்னு என்ன போய் சந்தேகப்படுறீங்களே? சார், நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நான் பண்ண ஒரே ஒரு தப்பு மட்டும் என்ன தெரியுமா? வேற ஒரு பேஷண்டோட கேன்சர் ரிப்போர்ட்டை இவங்களோட ரிப்போர்ட்னு மாத்தி கொடுத்தேன். அவங்க சேர்மேனுங்கிறதுனால அவங்க சொன்னதை நான் செஞ்சுதானே ஆகணும். கேன்சர் ரிப்போர்ட்ல என் பேரை மாத்தி கொடுன்னு அவங்க தான் சார் சொன்னாங்க. டாட், இப்போ உங்க டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். துரோகி, நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீடி. இல்லைங்க, இவ யாரோ ஒரு பொண்ணை பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கான். இவனை நம்பாதீங்க, இவன் ஒரு ஃப்ராட் சீட். சார், சுஜாதான்ற பொண்ணு உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் நம்பர் தரேன், நீங்களே ஃபோன் போட்டு கேளுங்க. அப்போ தெரியும் யாரு ஃப்ராடு யாரு சீட்டுன்னு. ரிப்போர்ட்ஸை தப்பா மாத்தி எழுதணுன்றதுக்காக அந்த பொண்ணு சுஜாதாக்கு 20,000 ரூபாய் கேஷ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுந்தரி மேடத்தை தர்மனை விட்டு அடிக்க வச்சிருக்காங்க. சுந்தரி மேடத்தை ஊரை விட்டு காலி பண்ணுறதுக்காக 20 லட்சம் ரூபாய்க்கு டீல் பேசிருக்காங்க. 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. துளசிக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா சொன்னாங்க பாத்தீங்களா? அதெல்லாமே போய் அது தர்மனுக்கு கொடுத்தது. அட பாவி, ஏன்டா இப்படி அபாண்டமா போய் பேசுற? எங்க இவன் என் பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் பச்சை பொய்ங்க. சார், உங்களுக்கு இதுக்கு மேல டவுட் இருந்ததுன்னா தர்மனியோ அந்த பொண்ணு சுஜாதாவையோ போலீஸ் விட்டு விசாரிக்க வைங்க. அவங்க விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா உண்மை என்னன்றது தெரிய வரும். துரோகியா இருப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல. இனிமே என் முகத்திலேயே முடிக்காத. எங்கேயாவது போயிடு. என்னங்க இவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு என்ன என்ன போய் இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. போ. வேண்டாங்க, தெரியாம பண்ணிட்டேங்க. என்ன என்ன மன்னிச்சிருங்க. உன்னை கொன்னாலும் தப்பில்லடி. இனிமே நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போ. போ. மேடம், இவ சொன்னதை நம்பி நானும் தப்பு மேல தப்பு பண்ணிருக்கேன். சுந்தரியை படாத பாடுபடுத்திருக்கேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நான் பண்ண முட்டாள்தனத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். சுந்தரி,
இவ பேச்சை கேட்டு நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. டேய் டேய் டேய், டேய் என்னடா இதெல்லாம்? அந்த துரோகியை நம்பி இவ வாழ்க்கையை நான் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாது. எனக்கெல்லாம் மன்னிப்புங்கிறதே கிடையாது. டேய், எப்படி கௌரவமா தலை நிமிந்து நிக்க வேண்டியவன் இப்படி அசிங்கத்துக்கு ஆசைப்பட்டு கேவலப்பட்டு நிக்கிறியேடா. உன்னை கால்ல விழ வச்சு பார்க்கணுங்கிறது எங்க எண்ணம் இல்ல. இவ எப்படிப்பட்டவ, சுந்தரிக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டோம். நீ பண்ணது தப்புன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, எங்களுக்கு அதுவே போதும்டா. அம்மா, இவன் எங்க கால்ல விழுற அளவுக்கு வந்துட்டான். இதை விட பெரிய தண்டனை வேற எதுவும் கிடையாது. நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். அவனை மன்னிச்சு விட்டுடு தாயே. சாரி மேடம், இதுல நான் முடிவு பண்ண ஒண்ணுமே இல்ல. நீங்க டிசைட் பண்ணுங்க. மேடம், நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது, சுந்தரியை பிரிஞ்சிருந்தது எல்லாமே பனிஷபிள் அஃபென்ஸ் தான். இவ பண்ண டிராமாவை நம்பி நான் முட்டாள்தலை பண்ணிட்டேன். படிச்சிருந்து சுயபுத்தி இழந்துட்டேன். லீகலா என் மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுக்க. அந்த தண்டனையை நான் அனுபவிச்சே ஆகணும். இல்ல சார், உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது தப்புன்னு நீங்க உணரணும். இவங்களோட நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழணும். அதுக்கு ஒத்துக்கிட்டா இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிற ஐடியால தான் இருக்கேன். நீங்க ஒரு டாக்டர், நீங்களே ஈகோ பார்க்காம உங்க ஒய்ஃபோட காலில் விழற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா தப்ப மனசார உணர்ந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம். இனிமையாவது இவங்களோட ஒன்னா இருந்து ஈக்குவலா நடத்த பாருங்க. நிச்சயமா மேடம். இனிமே சுந்தரி என்னோடவே இருக்கட்டும். எங்க ரெண்டு பேரையும் இனிமே யாரும் எந்த டிராமாவும் பண்ணி பிரிக்க முடியாது. எங்களுக்கு அது போதும் சார். மேடம், இவங்களை என்ன பண்ணலாம்? பண்ணது தப்புன்னே தெரியாம என்னமா பந்தா பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தியா? ஏய், எதுக்கு இன்னும் இங்க நிக்கிற? போ, போடி, போங்க. காது கேட்கல? போடி, போ. இப்ப நீ போகல, உன் மூஞ்சிய பேத்துடுவேன். போங்கறல. சுந்தரி வரேன், அப்புறம் ஆபீஸ்ல வந்து பாருங்க. Okay, போலாம் மேடம். தேங்க்யூ. அவ பண்ண மொத்த பாவத்துக்கும் இன்னைக்கு தான் சரியான தண்டனை கிடைச்சிருக்கு. தமிழ், என்னை மன்னிச்சிடுப்பா. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் வேற உங்களை சந்தேகப்பட்டு ஒன்னையும் துளசி கண்டபடி பேசிட்டேன். விடுங்க பாட்டி, நீங்க என்ன வேணுட்டேவ பண்ணீங்க? தமிழ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூடவே இருந்த ஒரு துரோகிய நீங்க அடையாளம் காட்டியிருக்கீங்க. துளசியும் சுந்தரியோட நல்லதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ஹலோ சார், நான் தீபா பேசுறேன். சொல்லு தீபா. ஐயோ, எப்போ? சரி சரி, இப்போ அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ, நான் அதை வந்துடுறேன். ஆமா
தமிழ் என்னாச்சு? பெரிய பிரச்சனை மேடம். மாமா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் அட்டெம்ப்ட். ஐயோ என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி பண்ணாரு? எல்லாம் இந்த அம்மாவில் வந்தது தான். துளசிக்கு 5 லட்ச ரூபா இந்த அம்மா கொடுத்ததா சொன்னதை மாமா ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. துளசி கம்ப்ளீட்டா அந்த அம்மா பக்கம் சாஞ்சிட்டு தான் நினைச்சு மனசு உடைஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இவ்வளவு அவர்கிட்ட அதை பத்தி பேசதான் போயிருக்கிறா. ஆனா அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டார் மேடம். என்ன தம்பி இது? எங்களுக்கு நல்லது நினைக்க போய் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே. தமிழ் முதல்ல அங்க போய் என்னன்னு பாருங்க. அங்க ட்ரீட்மெண்ட்ல திருப்தி இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. சரி வர சார். தமிழ் நாங்களும் வரோம். இல்ல மேடம், ஏற்கனவே துளசியோட சித்தி அங்க பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. துளசி வேற ஹாஸ்பிட்டல் பண்ணுறா. அவங்க போன என்ன போன்னு தெரியல. நான் முதல்ல போய் என்னன்னு பாக்குறேன். நான் போய் ஃபோன் பண்றேன். அப்போ வாங்க. சரி வரங்க. சரி